glory, 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 glory. இயேசுவே, இயேசுவே, எங்கள் நடுவிலே உலாவுவீராகப்பா, எங்கள் நடுவிலே உலாவுவீராகப்பா, எங்கள் நடுவிலே உலாவுவீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீ நல்லவர், நீ நல்லவர் இயேசுவே, இயேசுவே. உம்மிடம்தான் வந்தே இயேசுவே, இயேசுவே. உம்மிடம்தான் கேட்கிறேன் இயேசுவே, இயேசுவே. உம்மிடம்தான் வந்தே இயேசுவே, இயேசுவே. உம்மிடம்தான் கேட்கிறேன். நிறைவான நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும். அபிஷேக ஆழத்தை நிறைவான நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும். அபிஷேக ஆழத்தை காட்டும். பாடுங்கள். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உம்மிடம் நான் வந்தேன் இயேசுவே, இயேசுவே. உம்மிடம் நான் கேட்கிறேன் இயேசுவே, இயேசுவே. உம்மிடம் நான் வந்தேன் இயேசுவே. ஹalleluya. தாகம் என்னில், தாகம் என்னில் தீர்க்க வாரும் தேவா. நதியில் மூழ்க செய்யும். தாகம் என்னில் தீர்க்க வாரும் தேவாவும் நதியில் மூழ்க செய்யும். பாத்திரம் நிரம்பி வழிந்திடச் செய்யும். பாத்திரம் நிரம்பி வழிந்திடச் செய்யும். ரெண்டு கரத்தை உயர்த்தி நிறைவான நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும். அபிஷேக ஆழத்தை நிறைவானவரே, நிறைவான அபிஷேகம். ஹalleluya. அளவில்லா. Thank you, அப்பா, thank you, அப்பா. அபிஷேகம் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. La brava la kada. Yeshuve, Yeshuve, Yeshuve. Yeshuve, Yeshuve, Yeshuve. Midamda. மாம்ச சிந்தை, மாம்ச சிந்தை மடிய செய்யும். ஆவியின் சிந்தை
வளரச் செய்யும், மாம்ச சிந்தை அடியச் செய்யும், ஆவியின் சிந்தை. ஆமென். கனி நிறைந்த வாழ்வினை வாழ, கனி நிறைந்த வாழ்வினை வாழ கர்த்தாவே என்மேல், கர்த்தாவே என்மேல். பாடுங்கள். நிறைவான நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும், அபிஷேக ஆழத்தை. நிறைவானவரே, நிறைவானவரே, தேங்க்யூ அப்பா. ஆனந்த மழை பெய்ய செய்யும், அபிஷேக ஆழத்தை. கேளுங்க. இயேசுவே, இயேசுவே, ஹல்லேலூயா. இயேசுவே, glory, 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 glory. இயேசப்பா. இருதயம் ஏங்கட்டும், இருதயம் வாஞ்சிக்கட்டும். உம்மிடம்தான் வந்து நிற்கிறேன், உங்கள்கிட்ட தான்ப்பா கிடைக்காது. நீர்தான் இனி நிரப்புகிறவர், எங்கள் நல்ல தகப்பனே. ஒரு விஷயம் கூட இயேசுவே, இயேசப்பான்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நம்முடைய சிந்தை அவருக்கு நேராய் திரும்பட்டும். நம்முடைய கூப்பிடுதல், என் தேவனே எனக்கு இரக்குவீராக, இரக்கத்தை காண்பிப்பீராக. இயேசுவே, லோரா பாபாலகதர் லம்ரா மலதரே ரேம்ரகதரே. இயேசுவே, இயேசுவே, ஹல்லேலூயா. தாகம் தாகம் என்னில் தீர்க்கவார், தேவாவும் நதியில் மூழ்க செய்யும், தாகம் என்னில் தீர்க்கவார், தேவாவும் நதியில். ஆமென். பாத்திரம் நிரம்பி, பாத்திரம் நிரம்பி, ஆமென். தினம் நடத்தும். பாடுவோம். நிறைவான அபிஷேகமே. ரமல கதரா லேம்ரம்ரா சந்தரால ராதரே லேக்ரேம்ரா கதலரா ஆனந்த. ஹல்லேலூயா. ஆழத்தை காட்டு நிறைவானவரே, நிறைவானவரே, நிறைவானவரே. ஆளுகை செய்ங்க, ஆளுகை செய்ங்க, ஆளுகை செய்ங்க. glory, 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 glory. ஆமென். பாடுவோம். இயேசுவே, 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 உம்மிடம் தான் வந்தேன். இயேசுவே, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசப்பா, இயேசப்பா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரத்தோடு, ஸ்தோத்திரத்தோடு, ஸ்தோத்திரத்தோடு. Glory
பலதரா மஷந்தரல ராதரே லேப்ராக மகதல ரதரா லேப்ரா மாமா மாமரா ஹந்தரா கதரா. ஆவியானவரே ஆவியானவரே ஹல்லேலூயா. ஆளுகை செய்யுங்கப்பா, உங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அப்படியே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொள்ளுவோம். ஆமென். தயவாய் இனி யாரும் முன்னாடி வர வேண்டாம். இங்கே ஃபுல் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த இடத்துல அப்படி உட்கார முடியும் தான் உட்கார்ந்துருங்க. முன்னாடி யாரும் வர வேண்டாம். இங்கே ஃபுல் ஆயிடுச்சு. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பின்னாடி வரவங்கள அங்கேயே உட்கார வைங்க, இல்லைனா கீழே உட்கார வைங்கள். ஆவியானவர் எங்கும் உலாவுகிறவர் இல்லை, முன்னாடி வந்தாதான் உலாவார்னு கிடையாது. நம்ம இங்கே முன்னாடி இதுக்கு மேலே உட்கார முடியாது. தயவாய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். வாலண்டியர்ஸை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்படி அன்போடு கேட்கிறேன். வாலண்டியர்ஸ் சொல்றது போல நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே ஆராதிக்க வசதியா இருக்கும். Thank you Jesus. Thank you Jesus. அந்த வழியிலே உட்கார முடிஞ்சுன்னா உட்கார்ந்துருங்க, இல்லைன்னா வாலண்டியர்ஸ் கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கீழே இடம் இருக்குது. ஆமென். பாத்திரம் புல்பிட்டோட நெருங்க வேணா, பாத்திரம் இயேசுவோட நெருங்கினா போதும். ஆமென். நமக்கு என்ன புல்பிட்டுக்கிட்ட நெருங்கிட்டா இயேசுகிட்ட நெருங்கிட்டோம். இயேசுகிட்ட நெருங்கணும் பாத்திரம். இயேசுகிட்ட நெருங்கிற பாத்திரம் தான் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கிருபையா இந்த 5 நாட்கள் தேவ சமூகத்தில் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கொண்டு வந்து இந்த 5 நாட்கள் விசேஷமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நடுவிலே பலமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த நாளிலும் ஆவியானவர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார்? ஹல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு வார்த்தையை முன்வைத்து நாம் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்திற்காக கேட்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். நேற்று முன்தினமே ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு இடைபட துவங்கினார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரத்தின் 2வது வசனம். மைக். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். ஒரு முட்செடி நடுவிலே கர்த்தர் அக்கினியாய் வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. இந்த வனாந்திரத்தில் இந்த முட்செடி மட்டும்தான் உண்டான்னு கேட்டா இல்லை. பலமுறை இந்த வார்த்தை இங்கே பேசியிருந்தாலும் இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு, ஏன்னா இன்னைக்கு அநேகருடைய ஏக்கம் என்னன்னா, என்னை ஆண்டவர் நிரப்புவாரா, என் மேலே கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்றுவாரா என பல ஆண்டுகளாய் இதற்காய் கதறுகிறவர்கள் உண்டு, பல நாட்களாய் செபிக்கிறவர்கள் உண்டு. ஆமென். சிலருடைய மனதில் இருக்கிறதை என்னெல்லாம் ஆண்டவர் நிரப்ப மாட்டார். வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வனாந்தரத்தில் முட்செடி மாத்திரம் அல்ல இருப்பது, வேற செடிகளும் உண்டு, மேய்ச்சலுக்கான செடிகள். அது எப்படி சொல்றோம்னா, மோசே தன் ஆடுகளை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தது நடத்துவதற்கல்ல, மேய்ச்சலுக்காக கொண்டு வந்தார். அதான் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது, மோசே தன் மாமனாகிய யெத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி. அப்போ அந்த வனாந்தரத்திலே முட்செடி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் மேய்ச்சலுக்கான நல்ல செடிகள் இருக்கிறது. ஆமென். தேவன் மேய்ச்சலுக்காக இருந்த நல்ல செடிகளை தெரிந்தெடுக்காமல் யாருக்கும் வேண்டாதிருந்த இந்த முட்செடியை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். இங்க செலக்டடா யாரை தெரிந்தெடுக்கிறார்னா இந்த முட்செடி. இந்த முட்செடி யாரும் விரும்பாதது. முட்செடி பக்கத்தில் யாரும் போக மாட்டார்கள். மோசே தூரத்திலிருந்து பார்க்கும்போதே இந்த முட்செடியும் பார்த்திருந்திருப்பார், நல்ல செடியும் பார்த்திருந்திருப்பார். தூரத்திலிருந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார், என்ன இருந்தாலும் இந்த ஆட்டை எந்த பக்கம் மட்டும் கொண்டு போயிடக்கூடாது, இந்த முட்செடி பக்கத்தில்.
ஏன்னா முள்ளு பக்கத்தில் ஆடு போனா சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முள்ளு பக்கத்தில் ஆடு போனா ஆபத்து உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. எனவே பார்வையை முட்செடி மேல வைக்காமல் நல்ல செடிகள் மேல மட்டும் வைத்து மனுஷன் விலகி போயிட்டு இருக்கும் போது ஒரே ஒருவர் மாத்திரம்தான் யாருக்கு வேண்டாத இந்த முட்செடியை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அவர் பரலோகத்திலிருந்து இந்த முட்செடியை செலக்ட் பண்றார். அநேகம் நல்ல செடிகள் பக்கத்துல உண்டு, அநேகம் நல்ல செடிகள் இந்த தேசத்துல உண்டு, பக்தி உள்ள செடிகள் உண்டு, பரிசுத்தம் உள்ள செடிகள் உண்டு, நல்ல காரியங்களை செய்கிற செடிகள் உண்டு. ஆனால் அவைகள் மேல் கண் வைக்காமல் யாருக்கும் வேண்டாத இந்த முள்ளதான் அவர் பார்த்தார்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். யாருக்கு வேண்டாத இந்த முள் செடியை தான் அவர் பார்த்தார். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ண போறோம் தெரியுமா? என்ன நல்ல செடியா வைக்காம, ஹல்லேலூயா, ஆமா, என்ன நிறைவா வைக்காம சில குறைவோட வச்சதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். கடலருகே வந்து அவர் எந்த படவுகளை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் 2 படவுகளை. ஏன் 2 படவு தான் உண்டா? கடற்கரையில் இல்லை, நிறைய படகு உண்டு. ஆனா ஏன் இந்த 2 படகு தான் பார்க்கறானா? இந்த 2 படகுல தான் ஒண்ணுமே இல்லை. சில நேரத்தில் நமக்கு தோணும், ஏன் ஆண்டவர் அந்த படகுலாம் நிரப்புறீங்க? இந்த படகுல ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் இல்லாத இந்த படகு தான் அவர் பார்ப்பார். நிரம்பி இருந்த படகுல கண்ணே பட்டிருந்திருக்காது. சில இல்லாய்மையை, சில குறைகளை, சில நேரத்தில் தள்ளப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் அனுமதித்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க மாத்திரம். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென். இப்ப நல்ல செடிகள் இருக்கிற கூட்டத்தின் நடுவில் தான் கர்த்தர் எதை பார்க்கிறார்? நான் முட்செடியை பார்க்கிறேன். இனி நல்லா கவனிங்க. ஆமென். அவர் செலக்ட் பண்ண ஒரு முள்ளிலே இறங்குவார்னு அவர் செலக்ட் பண்ண பிள்ளைங்க மேல இறங்க மாட்டாரா? நான் அவரால் செலக்ட் பண்ணப்பட்டவன் மாத்திரம் சொல்றவங்க கையை அசைச்சு ஆமென் என்று சொல்ல. பக்கத்தில் கேளுங்க, நான் செலக்ட் பண்ணப்பட்டேன். அதே நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்றேன், வேற பிள்ளை இல்லாததுனால இல்லை, நம்மளோட பெஸ்ட் உண்டு, நம்மளோட தகுதி உள்ளவர்களும் உண்டு, நம்மளை விட பக்தி உள்ளவர்கள் உண்டு, நம்மளை விட பரிசுத்தர்கள் உண்டு. ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமான என்னை கத்த தெரிந்தெடுத்தார், பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமான என்னை கத்த தெரிந்தெடுத்தார். எத்தனை இந்த காலை நேரத்தில் தேவன் தெரிந்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் செலுத்த முடியும்? தேவன் என்னை ரட்சித்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி, ஜீசஸ், ஜீசஸ், என்னை பார்த்தீங்களேப்பா, என்ன செலக்ட் பண்ணிட்டீங்களேப்பா, க்ளோரி, ஆமென். இப்ப முள்ள செலக்ட் பண்ணிட்டான். இனி இந்த முள்ளுக்கு வாழ்க்கையில ஒண்ணு செய்யணும். ஆமென். தேவன் இப்பொழுது அக்கினி ஜுவாலையா, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அவர் எப்படி வேணாலும் எழுந்தருளி இருக்கலாம், தேவனால் எப்படி வேணாலும் எழுந்தருள முடியும். ஆனா இங்க எப்படி எழுந்தருளுகிறார் என்றால் அக்கினி ஜுவாலையா. இப்ப இந்த முள்ளை செலக்ட் பண்ணும்போது நேற்றுக்கு இப்படிதான் தியானிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை முள்ளு கூட ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், ஒரு பேச்சுவார்த்தை. முள்ளுக்கு இப்போ பயங்கர சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, அவன் நல்லதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது எல்லாத்தையும் படைத்தவர் என்ன பார்க்குறாரே, இந்த சந்தோஷத்தில் இப்போ முள்ளு கொண்டாடிட்டு இருக்குது. முச்செடிக்கு இப்போ அடுத்து என்ன என்ன ஏக்கம் இருக்குன்னா, அவர் பார்த்துட்டாருன்னா இந்த முள்ளெல்லாம் இனி மாறிடும். இனி பாரு நல்ல செடி எதுன்னு எல்லாரும் பார்க்க என்னதான் தேடி. இப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் வந்து ஒரு ஆப்ஷன் வைக்கிறார். சரி முள்ளே, நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஒன்றை அந்த செடிகளை போல மாற்றணுமா, இல்லை இந்த முள்ளாவே நீ இருந்து நான் ஒன்னில் இறங்கணுமான்னு கேட்குறார். ரெண்டு ஆப்ஷன், ஒன்றை மாற்றணுமா, இல்லை நீ அப்படியே இரு நான் ஒன்னில் இறங்கணுமா. என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ஆப்ஷன் வைக்கிறா. இந்த முன்னாடி பாரு, ஆடுகள்லாம் மேயுதுல, நல்ல செடின்னு மேயுதுல, அந்த செடி மாதிரி ஒன்றை மாற்ற எனக்கு முடியும், நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன், மாற்றிடுவேன். அப்படி மாற்றணுமா, இல்லை நீ முள்ளாவே இரு நான் ஒன்னில் இறங்குறேன். முள்ளாவே இரு. ரெண்டு காரியம், ஒன்ன மாத்தினா நீ மகிமைப்படுவ, நான் இறங்கினா நான் மகிமைப்படுவேன்.
என்ன அவர் செலக்ட் பண்றது என் க்ளோரிக்காக அல்ல, என்ன அவர் செலக்ட் பண்றது அவருடைய க்ளோரிக்காக. நான் அப்படி இருக்க விரும்புறேன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகள் சோலையா இறங்குவார். விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க ஏன் சில குறைகளோடு கர்த்தருனை வைத்திருக்கிறார், ஏன் சில இல்லாமைகளோடு கர்த்தருனை வைத்திருக்கிறார். அக்கினி ஜுவாலை, அக்கினி ஜுவாலை, அக்கினி ஜுவாலையாய் for his glory, அவருடைய க்ளோரிக்காக. ஹalleluya, ஆமென். இப்ப முள்ளு யோசிக்குது, நான் மாறணுமா? இல்ல, அவர் என்ன இல்லை. நான் இப்ப ஒரு பூச்செடியா மாறிட்டேன்னா நான் கொஞ்சம் தலையை தூக்கிடுவேன். நான் இப்படியே இருந்து அவர் இறங்கிட்டார்னா அவர் தலையை தூக்கிடுவார், அவர் தலையை தூக்கிடுவார். என் கேள்வி அப்படியானா அடுத்த கேள்வி நம்ம இப்படி கேட்கணும், அப்போ என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா? இந்த முள்ளை எல்லாருமே முள்ளாதான் பார்ப்பாங்களா? அப்படி கிடையாது. இந்த அக்கினி ஜுவாலைக்கு அந்த முள்ளு இடம் கொடுத்ததும் மோசே கண்கள் முதல்ல கண்டது என்ன தெரியுமா? அந்த முள்ளுக்கு நடக்கிற அற்புதத்தை தான் காண வைத்தார். அந்த முள்ளுக்கு நடக்கிற அற்புதத்தை தான் காண வைத்தார். அவருடைய மகிமை உன்னில் வெளிப்படுமானால் உன் வாழ்க்கை அழிவாய் பார்க்க வைக்க மாட்டார், அற்புதமாய் பார்க்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ், இந்த முள்ளில தான் எஸ் நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? எஸ் வரும். என்னில் வெளிப்படுகிற மகிமை நிமித்தம் வரும். ஆமென், ஹalleluya, ஆமென். மோசே ஃபர்ஸ்ட் பார்க்க வைத்தது என்ன? மோசே எதை பார்த்துட்டு கிட்ட வரார் தெரியுமா? அற்புத காட்சியை பார்ப்பேன். இந்த முள்ளுக்கு நடக்கிற அற்புத காட்சி, இந்த முள்ளுல அற்புதமா, இந்த வாழ்க்கையில் அற்புதமா, இதுல இனி ஒரு அற்புதம் நடக்காதுன்னு நினைச்சேன். இந்த நாசரேத்துல இனி நன்மை வராதுன்னு நினைச்சேன். இனி இவா வாழ்க்கையில ஒரு பச்சை பிடிக்காதுன்னு நினைச்சேன். இனி இவா வாழ்க்கையில எதுவும் திரும்ப வராதுன்னு நினைச்சேன். எப்படி இது சாத்தியமானது? க்ளோரி, கர்த்தருடைய அக்கினி ஜுவாலை இந்த முள்ளின் மேல் பற்றி பிடித்து, இந்த முள்ளின் மேல் பற்றி பிடித்து, இந்த முள்ளின் மேல் பற்றி பிடித்து பட்சித்த வருஷங்களின் நன்மையை உனக்கு திரும்ப தருகிற தேவன் அவர். ஜீசஸ், ஹalleluya, ஆமென், ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் இப்படியே இருக்கேன்பா, என்னில் நான் வெளிப்பட வேண்டாம். not for my glory, for your glory. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிறவங்க, அர்ப்பணிக்கிறவங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, போதும், நான் என்ன காண்பிச்சதெல்லாம் போதும், என்ன காண்பிக்கணும்னு துடிச்சதெல்லாம் போதும். நீங்க வெளிப்பட்டு என்ன காண்பிக்க விரும்பினீங்கன்னா காண்பீங்க. ஆனா நான் வெளிப்பட வேணாம். நீர் வெளிப்படுவீராக, நீர் வெளிப்படுவீராக, நீர் வெளிப்படுவீராக. for your glory, for his glory, for his glory. ரிகாபாஷாதரா, இந்த பாத்திரத்திலே அவருடைய மகிமை வெளிப்பட விரும்புகிறார். உன்னை அதுக்கு தான் செலக்ட் பண்ணியிருக்கிறார் சகோதரி, உன்னை அதுக்கு தான் செலக்ட் பண்ணியிருக்கிறார் சகோதரா. ஆமென். பச்சையான செடிகள் நடுவில் முள்ளாய் உன்னை எண்ணப்பட்ட உன் வாழ்க்கையை செலக்ட் பண்ணது நோக்கம். for his glory, for his glory. தமது மகிமைக்கு நாட்டப்பட்ட விருட்சம் நீ. hallelujah, hallelujah, hallelujah. glory kabala shantara la ragadara ribala kadariadara. hallelujah, amen. அவர் முள்ளுக்குள்ள இறங்கும் போது முள்ளின் விருப்பத்தை நிறைவேற்ற இறங்கவில்லை, அவரின் விருப்பத்தை நிறைவேற்ற இறங்கினார். என் வாழ்க்கையில் அந்த நிறைவு வரணும்னா என் விருப்பம் நிறைவேற்ற இறங்குங்கன்னு கேட்கக்கூடாது, உங்க விருப்பம். ஆமென். இந்த முள்ளுக்கு எவ்வளவு விருப்பம் இருந்திருக்கும்ல, இந்த முள்ளுக்கு எவ்வளவு விருப்பம் இருந்திருக்கும் அந்த நல்ல செடியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது. ஏன்னா ஒரு ஆளு கிட்ட வராது. யார் கிட்ட வருவா? இந்த முள்ளு பக்கத்துல என் நாம கிட்ட போவோமா? யார்கிட்ட? ஒருத்தரும், ஒரு ஆடு கூட கிட்ட வராது, ஒரு மிருகம் கூட கிட்ட வராது. இதுல எங்க மனுஷன் வர போறான்? ஆனா உதிக்கிற உன் நுழையின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார், ராஜாக்கள் நடந்து வருவார். நடந்து வர வச்சார்ல மோசைய, செருப்ப களத்திட்டுல நடந்து வர வச்சார். ஹalleluya, ஆமென், ஆமென். முள்ளுக்கிட்ட வந்தா செருப்பு போடாம எவனும் வரமாட்டான். ஏன்னா முள்ளுக்கு அவ்வளவுதான் மரியாதை. முள்ளுக்கு மேல மனுஷன் கால் படாது, மனுஷன் செருப்பு தான் படும். ஆனா உதிக்கிற உன் ஒளி சரியா வந்துடுச்சுன்னா செருப்ப கலத்தி போட்டு தான் வைப்பா. உன் மதிப்பு மாறும், உன் அழகு மாறும், உன்னுடைய அடையாளம் மாறும். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க? ஹalleluya, உதிக்கிற ஒளி. ஆனா முள்ளு தனியா தெரிஞ்சா இது நடக்காது.
முள்ள அக்கினியா தெரியணும். ஆமென். முள்ள பார்க்கும்போது முள்ளு மட்டும் தெரிஞ்சாதான் பிரச்சனை. ஆனா முள்ளுக்கு மேல அந்த குளோரி இருக்குமானா, அக்கினி இருக்குமானா, உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்கிறவன் இல்லை, உனக்கு முன்பாய் ஏளனம் பேசுகிறவன் இல்லை, உனக்கு முன்பாய் நிந்தை சொற்கள் சொல்லுகிறவன் இல்லை, உனக்கு முன்பாய் நிப சொற்கள் இல்லை, உனக்கு முன்பாய் பழி சொற்கள் இல்லை, உனக்கு முன்பாய் தூஷணங்கள் இல்லை, உனக்கு முன்பாய் சாபங்கள் இல்லை, உனக்கு முன்பாய் பாவங்கள் இல்லை. ஹalleluya, ஹalleluya, ஆமென். For his glory. ஆவியானவர் 2 நாட்கள் இந்த வார்த்தை கொண்டு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு அபிஷேகம் எதுக்கு தேவை? அபிஷேகம் வந்துச்சுன்னா எனக்குள்ள ஒரு மாற்றம். ஆமென். எனக்குள்ள மாற்றம் உண்டாகும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவருடைய சித்தம் நிறைவேற, அவருடைய விருப்பம். இந்த முள்ளுக்குள்ள இறங்கும் போது இந்த முள்ளுல எவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கலாம். ஆண்டவருக்கு இந்த முள்ளு செடியை ஒரு பெரிய கனி கொடுக்கிற மரமா மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும், செய்திருக்கலாம்ல. அது பெரிய அற்புதமாச்சே. வனாந்தரத்தில் வளர்ந்து ஒரு முள்ளு இவ்வளவு பெரிய மகிமையா சொல்லிக்கிற பச்சையான கனி கொடுக்கிற மரமாய் மாறுதுன்னா அது பெரிய அதிசயம். ஆனா முள்ளும் அதை விரும்பல, ஆண்டவரும் அதை செய்ய வரல. அதை விட மேலானது ஒண்ணு செய்ய வந்தார். இந்த முள்ளுக்கு மேல அவர் இறங்கி ஒரு மோசையை உருவாக்க வந்தார். ஆமென். சில குறைகளோட கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யறார்னா உங்களை கொண்டு சிலரை கர்த்தர் உருவாக்க போகிறார் என்று அர்த்தம். இந்த வார்த்தையை ஆவியானவர் நேற்று இரவில் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை இதுதான். அநேக பாத்திரங்களை நான் உடைச்சது அவர்களை கொண்டு அநேகரை உருவாக்குவதற்காக, அவர்களை கொண்டு அநேகரை உருவாக்குவதற்காக. இதுக்குதான் என்ன உடைச்சார் நம்புறவங்க மாத்திரம், இதுக்குதான் என்ன அவர் உடைச்சிருக்கிறார் நம்புறவங்க மாத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஆமென். நேற்றைக்கு இரவிலே சொன்னேன், 2 நாளைக்கு முன்னாடி கேட்டோம். எலியா காளையை சந்து சந்தா வெட்டுறார். ஆமென். அது வெட்டி பலிபீடத்தில் வைக்கப்பட்டதும் அக்கினி. ஏன் வெட்டாம வச்சிருக்கலாமே? வச்சிருக்கலாம். ஆனா வெட்டி வச்சதுனால பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்ச நேரத்தில் என்ன பார்க்கிறாங்கன்னா பலிபீடத்தையும் அக்கினியையும். அதுவரை பலிபீடம் காளை, இப்ப அக்கினி இறங்கினதும் பலிபீடம் தெரியுது, அக்கினி தெரியுது. எது தெரியல தெரியுமா? காளை தெரியல. தெரியாததும் பார்த்தவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? கர்த்தரே. இந்த காளை வெட்ட போகும்போது இந்த காலை ஃபீல் பண்ணியிருக்கோம், என்னையா ஆண்டவர் இப்படி வெட்ட. ஆனா வெட்ட விட்டு கொடுக்குது. கொஞ்ச நேரத்துல ஒருவேளை காளைக்கு காதுல ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ வெட்டப்பட்டேனா எல்லாரும் என்ன உயர்த்துவாங்கப்பா, நீ வெட்டப்பட்டா எல்லாரும் என்ன உயர்த்துவாங்க. இப்ப இந்த காலை சொல்லியிருக்கோம், நான் வெட்டப்பட்டா என் ஜனம் உம்மை உயர்த்துமானா. என்ன வெட்டுங்க ஆண்டவரே, என்ன வெட்டுங்க ஆண்டவரே. என் குடும்பத்துல நான் வெட்டப்பட்டா என் சொந்த உம்மை உயர்த்துமானா. என்ன வெட்டுங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. என் குடும்பத்தில் நான் துண்டிக்கப்பட்டால் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமானால் என்ன துண்டிக்கப்பா. 5 அப்பத்தை சீஷர்கள் கையிலிருந்து வாங்கிட்டு ஆண்டவர் எல்லாருக்கும் கண்ணுக்கு முன்னாடி எடுத்து ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தோத்திரம் பண்ண போகும்போது அவர் அப்பத்துக்கிட்ட கேட்டிருப்பா, சொல்லியிருப்பார், இப்போ உன்னை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்க நல்லா இருக்குதுல்ல, ஆமா, அடுத்து நான் ஒன்று செய்ய போறேன், உன்னை உடைக்க போறேன், எல்லா கண்ணும் பார்க்கறதுக்கு உடைக்க போறேன். ஏன்பா? சீசக கையில் இருக்கும்போது கூட நான் உடையல, மனுஷன் கையில் இருக்கும்போது கூட உடையல, உங்க கையில் வந்த உடைய மாட்டேன் நினைச்சேன், ஆனா எடுத்த உடனே உடைக்க வாரீங்களே ஆண்டவரே. ஆமே, அடுத்து சொல்லியிருப்பாரு. ஏன் நமக்கு மட்டும்தான் வாக்குத்தத்தம் சொல்லுவார் நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த அப்பத்திட்ட சொல்லியிருப்பார், ஒன்ன உடைச்சா இந்த கூடெல்லாம் நிரம்பம்பா, ஒன்ன உடைச்சா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், ஒன்ன உடைச்சா உன் சொந்தங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப அப்ப என்ன சொல்லிருக்க தெரியுமா? ஒரு துண்டா இல்ல, 2 துண்டா இல்ல, எத்தனை துண்டா உடைக்கணும் உடைக்க. நான் உடைச்சா என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகுமானா, நான் உடைஞ்ச என் சொந்தத்தில் என் தேவநாம மகிமைப்படுமானா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, கம்பீரத்தோடு ஆர்ப்பரித்து தேவ மகிமை உண்மையில், தேவ பிரசனம் உண்மையில், தேவ வல்லமை உண்மையில் உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். லக்கரபலகத ரிபலப சந்தல, லக்கரபலகத ரிபலத ரியாதர, லிப்ரபப சதரபலகத, லிக்கரபகத ரமஹந்தலரா. ஹalleluya.
ஹalleluya 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 ஆமென். உம்மை என்ன வெட்டுனா என்ன உடைச்சா என் ஜனம், என் சொந்தம், என் குடும்பம் கர்த்தரை அறியுமானால் எத்தனை பேர் அர்ப்பணிக்க ரெடியா இருக்கிறீங்க? அர்ப்பணிக்கிறப்பா, என்னை விட்டு கொடுக்கிறப்பா, இனி கேள்வி கேட்க மாட்டேப்பா. இன்னும் உடைக்கணும்னா உடைங்க, இன்னும் வெட்டணும்னா வெட்டுங்க. என்னிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. ராகாபா, அப்படியே வலது கரத்தை உயர், கண்களை மூடி. சில உள்ளங்களோடு ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறவர். பல ஆண்டுகளா ஜெபிக்கிற ஜெபம் இதுதான். உடைச்சது போத ஆண்டவரே சொல்றீங்க. உடைச்சது போத ஆண்டவரே, வெட்டது போத ஆண்டவரே. இன்னும் கொஞ்சம் வெட்ட வேண்டியது இருக்குப்பா. இதை மட்டும் வெட்டிட்டேனா உன் மேல அக்கினி இறங்கும், உன் மேல அக்கினி இறங்கும், உன் மேல அக்கினி இறங்கும். இன்னும் கொஞ்ச நாளில் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள், உன் குடும்பத்தார், உன் சொந்தங்கள் வாயை திறந்து சொல்லுவார்கள், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். For his glory, for his glory. ரகபல ஷதரா. இதோ வல்லமை, இதோ வல்லமை. துண்டிக்கிற காலின் மேல, உடைக்கிற அப்பத்தின் மேல கர்த்தருடைய வல்லமை, 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 வல்லமை. லபரபலப சந்தரபலகரபலபலபலப லிகரபலகரபலப சந்தரபலபலபலப ரிபலகரபலப ஷதரா. Glory, 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 glory. ஆமென். 4 பேர் பார்க்கிறது மாதிரி உடைக்கிறார்ல இன்னைக்கு. ஆமென். நேற்றுக்கு சொன்னேன், இந்த அப்போ அடுத்த ஒரு வார்த்தை கேட்டிருக்கோம். சரி உடைக்கிறீங்க, ரைட், கூடைக்குள்ளே வச்சே உடைச்சிருக்கலாம்ல, ஏன் இப்படி தூக்கி வச்சு உடைக்கிறீங்க? பார்க்கணும்ப்பா, 4 பேர் பார்க்கணும். உடைக்கிறவங்க இன்னைக்கு உடையிறான்னு சொல்றாங்க, இதே வாய் நாளைக்கு சொல்லும் அது உடைக்கப்பட்டதுனாலதான், அது உடைக்கப்பட்டதுனாலதான். உன் சொந்தங்கள் இதே வார்த்தை சொல்லும், என் சகோதரன் உடைக்கப்பட்டதுனாலதான், என் சகோதரி உடைக்கப்பட்டதுனாலதான், என் மனைவி உடைக்கப்பட்டதுனாலதான், என் புருஷன் உடைக்கப்பட்டதுனாலதான், என் பிள்ளைகள் உடைக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சாட்சியாய் சொல்றேன். என் தகப்பனர் வீட்டிலிருந்து புறப்படும் போது 19 வயது. அவன் ஒரு பைபிள் கொடுக்க, ஒரே ஒரு வஸ்திரம், அதுவும் சொந்தம் கிடையாது, யாரோ கொடுத்தது. அந்த பைபிள் எடுத்து புறப்படும் போது வீட்டார் சொல்லி அனுப்பின வார்த்தை, மண்ணை வாரி தூக்கி போட்டு சொன்ன வார்த்தை, நீ எங்க போனாலும் உருப்பட மாட்ட, நீ சுற்றி அலைந்து திரிந்து வாழ வழி இல்லாம திரும்ப இதே இடத்துல வருவ. அப்பொழுது ஒரு தெரு நாய் அடிச்சு துரத்துறது போல உன்னை அடிச்சு துரத்தும். இதுதான் தகப்பனுக்கு கிடைத்த ஆசீர்வாதமான வார்த்தை. மண்ணு வாரி போட்டாங்கன்னா புதைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். என் தகப்பனார் புறப்படும் போது கேட்டாங்க, இப்படிதான் நடக்கும் ஆண்டவரே, இப்படிதான் நடக்குமா ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என்ன நம்பி வர உன்னை நான் திக்கற்றவனை விட மாட்டேன், உன்னை நான் திக்கற்றவனை விட மாட்டேன், உன்னை நான் திக்கற்றவனை விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 2 சைடு சாபம் போட்டு அனுப்பினவர்கள் வாழ்க்கை சூப்பராக தான் நடந்துச்சு. அவங்களுக்கு உயர்வு கிடைச்சது, நல்ல வேலை கிடைச்சது, நல்ல பொசிஷன், நல்ல வேலை, எல்லாரையும் கத்த நல்ல ஸ்தானத்தில் நிறுத்தினார். அதே பாதையில் என் தகப்பனார் திரும்ப வரும்போது பட்டினி. ஆமென். இருக்க இடம் கிடையாது, யாரும் கிடையாது, சரியான மொழி தெரியாது. ஆமென். ஆரம்பம் ரொம்ப அற்பம், ஒன்றுமே கிடையாது. ஆரம்பத்தில் பிள்ளைகளை வைத்து அவங்க எப்படி நடத்துவானாங்கன்னு தெரியல. பட்டினியில் பல நாட்கள், பல ஆண்டுகள். ஆமென். ஆனால் கர்த்தர் கைவிடலை. ஆமென். உடைக்க 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 என் தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் ரிபாலா ஷகாதா ராபா பெருகிட்டே இருக்குது, பெருகிட்டே இருக்குது. 12 கூட இருந்ததுனால தான் ஸ்டாப் ஆச்சு. இன்னும் கூட இருக்குன்னா இது பெருகும், இன்னும் கூட இருந்தா இது பெருகும். ஹல்லேலூயா. ஆமென். என் தகப்பனார் மரித்த போது அன்றைக்கு அவர்கள் சகோதரர்கள் எல்லாருமே வந்து நின்று அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்க அண்ணன் இந்த பாதையில் வந்ததுனால மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல,
அன்று முற்பிதாக்களுக்கு செய்தவர், என் தகப்பனுக்கு செய்தவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, யாரோட கத்த இந்த வார்த்தையை தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் பாதையை மாற்றாதே, உன் வழியை திருப்பாதே, நில்லு. உன்மேல் அக்கினியின் அபிஷேகம். லகரபல கதரிபல போஷத லிப்ரபக பரகத ரிபல ஷகதர. ஹalleluya, ஹalleluya. நான் ஆவிலே களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன். முள்ள மாத்த சொல்லாதீங்க. இந்த முள்ளிலே நீங்க மகிமைப்படுங்கப்பா. அவர் மகிமைப்பட்டார், இந்த முள்ளின் தரம் மாறும், இந்த முள்ளின் அடையாளம் மாறும், இந்த முள்ளின் மகிமை மாறும். இந்த முள்ளை எல்லாரும் தேடி வர வைப்பா, இந்த முள்ளை தேடி வர வைப்பா. ஜீசஸ், ஹalleluya. ஆண்டவரே, நான் இந்த முள்ளாவே இருந்து ஒருத்தன் உருவாக்கப்படுவானா, ஒரு ஜனம் மீட்கப்படுமானார், என்ன அப்படியே வச்சுக்கோங்க ஆண்டவரே, என்ன அப்படியே வச்சுக்கோ. எத்தனை பேர் கர்த்தர் உங்களுக்கு தந்த வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தும்? எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க? 2 கரங்களை உயர்த்தி, நீ தந்த இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், நீர் என்னை நடத்துகிற பாதைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு அனுமதித்த சூழ்நிலைகளுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிறார், அப்படியே என் குமாரத்தி இருக்கிறார். ராகா பராகா பலகத ரிபலபோ சந்தரலரா லிப்ரா பாபா ஹம்ரா கபகத ரிபல. glory 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 glory. hallelujah hallelujah. நீர் தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பே. 2 கரத்தை உயர்த்தி ஏசையா, 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 ஏசையா. அவர் மகிமைப்படும் போது நடந்த 2 காரியத்தை சொல்லி கொஞ்சம் நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். ஆமென். இந்த முள்ளு தன் வாழ்க்கை மாறணும்னு விரும்பாம, அவர் மகிமை வெளிப்படணும்னு விரும்பி தன்மை அர்ப்பணித்த போது பைபிள் சொல்லுகிறது, அவர் அக்கினியாய் அல்ல, அக்கினி ஜுவாலையாய். ஆமென், அக்கினி ஜுவாலையாய். இப்ப முள்ளு தெரியல, அக்கினி தான் தெரியுது. ஆனா தெரியும் போது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மோசேயின் கண்களை எதை பார்க்க வைக்கிறார்? நான் முதல்ல அக்கினி எரிகிறது ஒரு பக்கம், ஓகே, இந்த அக்கினி நடுவிலும் இந்த முள்ளுக்கு ஒரு அற்புதம் நடந்துட்டு. சில உள்ளத்தோடு இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். உங்களை அபிஷேகித்து சில அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். நீங்க அற்புதத்துக்காக கேட்குறீங்க, அபிஷேகத்தை கேளுங்க. இந்த வார்த்தை தியானிக்கும் போது என்கிட்ட இடைப்பட்ட பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது 2வது வருஷம் கல்யாணம் முடிஞ்சு 2வது வருஷம் மதுரையில் ஒரு மீட்டிங் அண்ணன் கூட போயிருந்தேன். அப்போ நான் ஊழியத்தில் ரொம்ப பயன்படலைன்னா, ஆமாம், அண்ணன் கூடவே போயிட்டுருக்கிறேன். சர்ச்சில் ஒர்ஷிப் நடத்துவேன், மற்றபடி வெளியில் ரொம்ப மீட்டிங்ஸ் போகிறது அந்த டைம் கம்மி. அப்போ மதுரையில் ஒரு மீட்டிங் போயிருக்கிறேன். அந்த மீட்டிங் ஒரு யூத் மீட்டிங் நினைக்கிறேன், 2 நாள் மீட்டிங், ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறோம். அப்போ தூத்துக்குடியில் ஒரு பாஸ்டர் ரொம்ப எங்களை நேசிக்கிறோம், நாங்களும் அவரை நேசிக்கிறோம். அண்ணனுடைய ஏஜ் தான் இருக்கும் அந்த பாஸ்டருக்கும். அவர் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பேசுகிறாரு. திடீர்னு என்னை கூப்பிட்டு, அவருக்கு நான் சொல்லவும் இல்லை, எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லலை, எனக்கு குறை இருக்கிறது ஒன்றுமே சொல்லலை. அவர் திடீர்னு என்னை கூப்பிட்டு சொன்னார், ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணிட்டு உங்கள் கையில் பிள்ளை தருவார் அப்படின்னார். எனக்கு அந்த வார்த்தை மறக்கலை. ஆமாம், உண்மையிலே சொல்கிறேன். அதன் பிறகு தான் கர்த்தர் என்னை ஊழியத்திலே பயன்படுத்த துவங்கினார். அந்த வார்த்தையை அப்படியே விட்டு கொடுத்தேன். ஆமென். தேவன் மகிமைப்பட்டு சில மகிமையை என் வாழ்க்கையில் கர்த்தர் காண பண்ணுவார். இன்னைக்கு காத்திருக்கிற சில உள்ளத்தோடு இந்த வார்த்தையை சொல்ல கர்த்தர் ஏவுகிறார். ஒன்னே ஒன்று கேளுங்க, இந்த முள்ளில் நீங்க மகிமைப்படுங்க. ஆண்டவர் அவர் மகிமைப்படுது தெரிய தொடங்கிடுச்சுன்னா
உன் வாழ்க்கையில சில மகிமையான அற்புதங்களை கர்த்தர் சகல கண்களுக்கும் காண பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. இது எனக்கு செய்வாரா? முள்ளுக்கே செஞ்சா பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? ஆமென். முள்ளுக்கே செஞ்சிட்டாரு, பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? மகிமைப்பட்டு மகிமை காண பண்ணுவார். ஆமென். இந்த மகிமை காணப்படும் போது நடந்த காரியம், தூரம் போன மோசே, இந்த முள்ள பார்க்க கூடாதுன்னு விலகி போன மோசே இப்ப இந்த முள்ள பார்க்க கிட்ட வர்றான். ஆமென். உங்க மேல இன்னைக்கு அந்த அபிஷேகம் வெளிப்பட்ட அந்த அக்கினி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுமானால், உங்களை தூரம் வச்ச அநேக உறவுகள் உங்களை தேடி வர ஆண்டவர் வைப்பார். உன்னை தள்ளி வைத்த அநேக மனிதர்கள் உன்னை தேடி வர ஆண்டவர் வைப்பார். உன்னிடத்திலே உதிக்கிற ஒளியை கண்டு சிலர் உன்னை தேடி வர ஆண்டவர் வைப்பார். ஜீசஸ். ஆமென். இப்ப மோசைக்கு வேற எந்த செடியும் பார்க்க விருப்பம் இல்லை. இப்ப இந்த மோசைக்கு எதை மட்டும் தான் பார்க்க விருப்பம்? இந்த முள்ள பார்க்க தான் விருப்பம். இதே மோசை தான் நேரத்துக்கு அல்லது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த முள்ள மட்டும் நான் பார்க்கவே. ஆமென். சிலர் ஒதுங்கிட்டாங்களே, சிலர் என்னை விட்டு விலகிட்டாங்களே, ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அன்பு உள்ளங்களே, இன்னைக்கு அபிஷேகத்தை கேளுங்க. உங்களுக்குள் வெளிப்படுகிற அபிஷேகம் இழந்து போன அநேகத்தை திருப்ப கொண்டு வரும். இழந்து போன அநேகத்தை திருப்ப கொண்டு வரும். நீ தேடி போக தேவையில்லை. உன்னை தேடி கர்த்தர் கொண்டு வருவார். உன்னை தேடி கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமென். விலகி போனவன் இப்ப கிட்ட வரான். கிட்ட வரான். அவர்களை கிட்ட வர வைத்தது மாத்திரமல்ல, கிட்ட வர வைத்தவனே அதை கொண்டு கர்த்தர் உருவாக்குகிறார். இந்த முள்ளுக்கு கொண்டுதான் கர்த்தர் மோசை உருவாக்கி, அந்த மோசை கொண்டு ஒரு கூட்டம் ஜனத்தை பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். ஏன் தேவன் உங்களை இப்படி அபிஷேகம் பண்ண விரும்புகிறார்னா, இன்னும் உன் சொந்தங்கள், உன் ஜனங்கள், உன் தேசத்தார் அநேகர் தேவனை அறியாமல் பாவப்பிடியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களுக்காய் தேவைப்படுகிறாய். நீ அவர்களுக்காய் தேவைப்படுகிறாய். உன் நிமித்தமாய் சிலரை கர்த்தர் இழுக்க போகிறார். உங்கள் நிமித்தமாய் சிலரை கர்த்தர் எகிப்திலிருந்து பிடிக்க போகிறார். உன் நிமித்தமாய் சிலரை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். உன் கூடாரத்தில் அந்த ரட்சிப்பை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படினா கேட்கல, அதுக்கு மோசே தானே பயன்படுத்தினாரு, மோசே தானே அனுப்பினாரு. இந்த முள்ளுக்கு என்ன வேலை? அப்போஸ்தலர் 7:35 அங்கே மோசையை குறித்து இப்படி சொல்லும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிங்கள். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி வசனம் போடுங்கப்பா. அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயே தானே தேவன். நல்ல கவனிங்க. தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும். ஆமென். மோசேக்கு அடையாளம் எங்கிருந்து துவங்குதுன்னா, முட்செடியிலே தரிசனமான தேவனாலே. அப்ப எகிப்து ஜனங்கள் மீட்கப்பட முதல் பாத்திரம் யாரு? அதுக்குதான் இந்த வசனம் வாசிச்சேன். மோசே தான். ஆனா இந்த மோசே அனுப்புறதற்கு பயன்பட்ட ஒரு பாத்திரம் தான் இந்த முட்செடி. ஆமென். இப்படி சொல்றேன், சிலருக்கு இன்ஷியலாவே உங்க பேரை வைக்க போறார். சிலரை இன்ஷியலாவே, சிலர் ரட்சிக்கப்படுறதுக்கு இன்ஷியலாவே முட்செடியை மோசைக்கு வைத்தது போல உங்க பேரை கர்த்தர் வைக்க போகிறார். உங்க பேரை கர்த்தர் வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன அப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி லகரபல ஷியதரா லிப்ரபல. மோசைக்கு இன்ஷியலே முட்செடியில் தரிசனமான தேவன். ஆமென். ஆனா முட்செடியின் மட்டும் எழுத மாட்டாரு. முட்செடியில் அவனுக்கு தரிசனமான, இந்த முட்செடிக்கு இன்ஷியல் வரணும்னா இந்த முட்செடியில தூதன் இருந்துட்டே இருக்கணும். அதான் அக்கினி இருந்துட்டே இருக்கணும். முட்செடி தனியாலாம் நின்ன வேலைக்கு ஆகாது. முட்செடி தனியா நின்னா இவரை தீய கொளுத்தி விட்டுருவாரு. என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது, முள்ளுல தீப்பட்ட என்ன வாலிபம், முள்ளுல தீப்பட்ட என்ன ஆகும்? எரியும். ஆனா இங்க எரிந்தது அக்கினி ஜுவாலை. அப்படின்னு ஒரு சேதம் உண்டாகல பாருங்க. ஆமே. இந்த அனுபவம், இதுதான் அற்புதம்.
இதுதான் சாட்சி. என் வாழ்க்கை அவருடைய அக்கினிக்குள் இருக்குமானால் எந்த அக்கினியும் என்னை சேதப்படுத்த கர்த்தர் விட மாட்டார். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ஆமென். ராஜா 7 மடங்கு அதிகரிச்சு பார்க்கிறார். ஆமென். தூக்கி போட போனவன் கருகி போனான், ஆனா தூக்கி போடப்பட்டவர்கள் மேல ஒரு தீக்க வாசனை கூட இல்லை. அது எப்படி சாத்தியமாச்சு? காரணம், அந்த தீயின் வல்லமையை விட இவர்களுக்குள் எரிந்த தீயின் வல்லமை என்பது பல மடங்கு அதிகமானது. ஹல்லேலூயா. இந்த அக்கினி என்னை சூழ்ந்திருக்க எந்த அக்கினியும் என்னை சேதப்படுத்த என் ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ மோசேக்கு அடையாளமே, மோசேக்கு இனிஷியலே, ஆமென், நமக்கு நம்ம அப்பா பேர்லாம் போடுறது மாதிரி ஒரு இனிஷியல் போடுற மாதிரி இப்போ மோசேக்கு ஒரு இனிஷியல் வருது. என்ன இனிஷியல்னா, முச்செடியில் தரிசனமான தேவனால. ஹல்லேலூயா. எப்படி இருந்த முள்ள, யாரும் செலக்ட் பண்ணாத முள்ள செலக்ட் பண்ணி, ஆமென், அந்த முள்ளு, ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும்னு தேவை கிடையாது, உங்க மகிமை வெளிப்பட்டா போதும் விட்டு கொடுத்ததும் அந்த முள்ள ஒருத்தனுக்கு இன்ஷியலாவே என் ஆண்டவர் மாற்றுவாரானா? ஒரு முள்ளுக்கு இதை செய்யும் போது அவர் பிள்ளையாகி எனக்கு இதை செய்யாமல் இருப்பாரோ? எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க? என் அடையாளம் மாறப்போகிறது, என்னை குறித்த வார்த்தைகள் மாறப்போகிறது. இதுவரை முள்ளா பார்த்தவன் இனி இந்த முள்ளதான் மகிமையை பார்க்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்பட விரும்புகிறார். ஆமென். அவர் நம்மை செலக்ட் பண்ணது அவருடைய க்ளோரிக்காக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில். கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுக்க போறீங்க. பல அற்புதங்கள் நடக்கணும்னு வந்த உள்ளங்கள் உண்டு. என் வாழ்க்கையில் இது மாறணும், அது மாறணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும்னு ஏங்குகிற உள்ளங்கள் உண்டு. ஆமென். உங்கள் வாஞ்சை தப்புன்னு சொல்ல மாட்டேன், நீங்க கேட்கறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்கள்கிட்ட இடைப்படுறது, உன்னை சில பாதையில நடத்துறதுக்கு காரணம், நான் மகிமைப்பட்டு உன்னை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. நான் மகிமைப்பட்டு உன்னை மகிமைப்படுத்த. அப்பா, அந்த முச்செடியில இறங்கினது போல இந்த காலை நேரத்தில் என் மேல இறங்குங்கப்பா, என் மேல இறங்குங்கப்பா. ஆண்டவர் கேட்கிறார், நான் எதுக்கு இறங்கணும்? நான் எதுக்கு இறங்கணும்? உன்னை மாத்துறதுக்கா இல்ல ஆண்டவர், என்ன மாத்துறதுக்கு இல்லை, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்காக இல்லை, என் மூலம் நீர் மகிமைப்படுவதற்காக, என் மூலம் சில ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, என் மூலம் என் சொந்தங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, என் மூலம் என் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக என் மேல அந்த மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா. கேட்க விரும்புறவங்க மாத்திரம் கண்களை மூடி வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோட அப்பான்னு சொல்லி அர்ப்பணிச்சு, அர்ப்பான்னு சொல்லி அர்ப்பணிச்சு, இன்று சிலர் மேல சில ஊழிய அபிஷேகத்தை கர்த்தர் போட விரும்புகிறார், சில அப்போஸ்தல அபிஷேகத்தை கர்த்தர் போட விரும்புகிறார், சில தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கர்த்தர் போட விரும்புகிறார். வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் காண்பீர்கள். ஆமென். குழந்தைகள் பாலகர் வாயிலே பலனுண்டு பண்ண போகிறார். லக்கரபா ஹந்தா லகதரா லிப்ரபா சந்தரா பான்னு கேளுங்க. அந்த முச்செடியில இறங்குனீங்களாப்பா, என் மேல இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க. ஆமென். நான் ஸ்டாப் பண்ண விரும்பல. நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், நான் எவ்வளவு விட்டு கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் என்னை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. எனவே உங்கள் சிந்தை மாறாதபடிக்கு, எண்ணங்கள் சிதறடிக்காதபடிக்கு, ஆமென், உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஆமென். உங்கள் கண்களை, சிலருக்கு வந்து கண்ணு திறந்து இப்படி பார்த்தாலே எல்லாமே குழம்பிடும். அதனால தான் கண்ணை மூடுகின்றது. ஓகே, கண்ணை மூடி வேற எதையும், ஆண்டவரே இந்த முள்ளுக்கு மேலே அவர் எப்படி இறங்கினார்னா அக்கினி ஜுவாலையாய். அப்போ அந்த அளவுக்கு அந்த முள்ளு தன்னை தாழ்த்தி இருக்குது, அவ்வளோ விட்டு கொடுத்துருக்கு. கொஞ்சம் அக்கினி எரிச்சோன்னு போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே கேட்கல, இன்னும் இறங்குங்க, இன்னும் இறங்குங்க. என்ன நான் எவ்வளவு விட்டு கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் ஆவியானவர் எனக்குள்ள செயல்பட முடியும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம மாம்சங்கள் அடிபடட்டும். எல்லாரும் கண்களை மூடி உங்க 2 கரத்தையும் முடிந்தா வலிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அது தேவை ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் தான்ப்பா தேவை, எனக்கு தேவைப்பா. என் மேல என் குளோரிக்காக இறங்காதீங்க, உங்க குளோரிக்காக இறங்குங்க, உங்க குளோரிக்காக இறங்குங்க. என் மகிமைக்காக வேணாம், உங்க மகிமைக்காக. கதறி கேளு, முள்ளுக்கே இறங்குவார்னா பிள்ளைக்கு இறங்க மாட்டாரா? சகோதரா, நீ கதறுகிறது அவருக்கு தெரியும், நீ எவ்வளவு ஏங்குகிறது அவருக்கு தெரியும். கொஞ்சம் கதறி கேளுங்க, அப்பா என் மேல இறங்குங்கப்பா, என் மேல இறங்குங்கப்பா. ஒரு முள்ளுக்கு மேல இறங்குனீங்களாப்பா, இந்த பிள்ளைக்கு மேல இறங்குங்கப்பா,
இந்த பிள்ளைக்கு மேல இறங்குங்கப்பா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றவரே. இந்த காலை நேரத்தில் அந்த அக்கினி ஜுவாலை, அந்த அக்கினி ஜுவாலை முள்ளின் மேல் இறங்கின அதே அக்கினி ஜுவாலை, அதே அக்கினி ஜுவாலை எங்கள் மேல், எங்கள் மேல் உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய மகிமைக்காக, for your glory, for his glory இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. உங்க மகிமை வெளிப்பட, உங்க மகிமை வெளிப்பட. நான் வேணா, நீர் உயரணும். இறங்குங்கப்பா. கேளுங்க 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 கேளுங்க. என் மேல இறங்குங்கப்பா. கேளு சபையே, கேளு சபையே, கேளு சபையே. உன்னை செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார், உன்னை செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். You are selected, you are selected. உன்மேல் அபிஷேகம், உன்மேல் அபிஷேகம் உண்டு. உன் பாத்திரம் நிரம்பு, உன் பாத்திரம் நிரம்பு, உன் பாத்திரம் நிரம்பு. You are selected. நீதான், நீதான் அந்த பாத்திரம், நீதான் அந்த பாத்திரம், நீதான் அந்த பாத்திரம். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. அக்கினி, அக்கினி, பட்சிக்கிற அக்கினி உன்மேல் இறங்குகிறது, உன்மேல் இறங்குகிறது. விட்டுக்கொடு, 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 விட்டுக்கொடு. அக்கினி, அக்கினி. ராகபா பாபா பாபா ரஹந்தா ரபலா ரிகர பலகர பலபோ ஷபர பல பல பலபா ரிகர பலகத ரிபலபோ சந்தரா லிகர பலகர பல 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 பலபா ரிபல பல பலபோ ஷபர பல 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 உதரா லிகர பலகத ரியாதரா. உன்னை உடைத்ததின் நோக்கம் நிறைவேற போகிறது. உன்னை வெட்டினதின் நோக்கம் நிறைவேற போகிறது. உன் ஜனங்கள் சொல்ல போகிறார்கள், உன்னை தேடி வந்து சொல்ல போகிறார்கள், கர்த்தரே தெய்வம். ரிபா பாபா பாபா பாதரா பாபா சந்தரா பல 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 உதரலா லிகர பலகர பல 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 ஷபர பல பல பல. அக்கினி ஜுவாலை, அக்கினி ஜுவாலை, அக்கினி ஜுவாலையாய், அக்கினி ஜுவாலையாய். இதோ என் தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உனக்குள் எழுந்தருளுகிறார், உனக்குள் எழுந்தருளுகிறார், உனக்குள் எழுந்தருளுகிறார். அவருடைய மகிமைக்காக நீ தெரிந்தெடுக்கப்பட்டவர். You are selected, you are selected, you are selected. La raba baba baba rikabagada ribalabo shantaraba likarabala kada ribalabo shantara. You are selected for your family, you are selected for your people, you are selected for his glory. Larabala kada ribalabo shantara lakarabala kada ribanama shantara. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமையா, வல்லமையா. இந்த முள்ளின் மேல் அக்கினி, இந்த முள்ளின் மேல் அக்கினி ஜுவாலை, இந்த முள்ளின் மேல் அக்கினி ஜுவாலை பற்றுகிறது, பற்றுகிறது. விலகி போன ஜனம் உன்னை தேடி வர போகிறது. உன் சகோதரர்கள் உன்னிடத்தில் வர போகிறார்கள். Glorabala kada riba hantaraba rikabaga kada raba shantarala. Glory, 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 glory. பல பச்சையான செடி இருந்தோ உன்னை செலக்ட் பண்ண ரீசன் உண்டு. ஹalleluya. உன்னை உடைச்சதுக்கு ரீசன் உண்டு, உன்னை வெட்டினதுக்கு ரீசன் உண்டு. ஹalleluya, ஹalleluya. உன்மேல் அக்கினி, உன்மேல் அக்கினி. உன்னை கொண்டு அநேகர் வாய் சொல்லும், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே, கர்த்தரே. Baba 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 shara bala 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 udara bala gara bala bo shandara likara bala gara bala bo shabara bala ba libara bala 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 bo shandara rikara bala gara riadara. You are specially selected, you are specially selected, you are specially selected, you are specially selected, you are special vessel. நீ விசேஷித்த பாத்திரம். உனக்குள் பொங்கி வழிகிறது. சாதாரண ரசம் அல்ல, ருசி கூடின ரசம். இதை ருசிக்கிறவர்கள் மகிமையை காண்பார்கள். இதை ருசிக்கிறவர்கள் தேவனை அறிந்து கொள்வார். ரபா பாபா கபர ஹம்தர கபலபா ரிகர பலகர பலபோ ஷபர பலபர பலப லிபர பலகத ரியாலதர. இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. என்பே வல்லமையா ஆவியானவரே, ஆவியானவரே என்மேல் வல்லமை. glory, glory, glory. எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? இந்த முள்ளின் மகிமைக்காக அல்ல, என் ராஜாவின் மகிமைக்காக. முள்ள பார்த்து கேட்டது போல உங்களை பார்த்து கேட்கிறான். நான் எதுக்கு இறங்கணும்? நான் எதுக்கு இறங்கணும்? மேல நான் அக்கினியா எதுக்குப்பா இறங்கணும்? உன் மேல நான் அக்கினியா இறங்குறது எதுக்காக? எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க?
என்ன பச்சையா மாத்துறதுக்காக வேண்டாம்ப்பா, உங்க குளோரிக்காக இறங்குங்கப்பா. என் மேல நீங்க இறங்குறது நிமித்தம் ஒரு கூட்டம் சொல்லட்டும். என்னில் வெளிப்படுகிற அந்த அபிஷேக அக்கினியை பார்த்து ஒரு கூட்டம் சொல்லட்டும். கர்த்தரே தெய்வம், என் சொந்தங்கள் சொல்லட்டும், என் ஜனங்கள் சொல்லட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கேட்கிற உள்ளத்திற்குள்ள இது ஒரு அனல் அக்கினி, அனலான அக்கினி, அனலான அக்கினி, அனலான அக்கினி பட்சிகிறது. இது ஆவியானவர் பயங்கரமாய் உனக்குள் எழுந்தருளுகிறார், உனக்குள் எழுந்தருளுகிறார். இதுவரை நீ பெற்றிராத ஒரு அக்கினின் அபிஷேகத்தை, உன்னால் தாங்கிக்க கூடாத ஒரு அனலை இப்பொழுது உன்மேல் ஊற்றுகிறார், உன்மேல் ஊற்றுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் அடையாளம் மாறுகிறது, உன் அடையாளம். இனி நீ சிலருக்கு தேவைப்படுவ, இனி நீ அநேகருக்கு தேவைப்படுவ, நீ இனி அநேகருக்கு தேவை, அநேக ஜனத்திற்கு நீ தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமஹம் தரகபா ஷக்ரபா கபா கதரா ரிகபா கதரபா ஹந்தரா லிப்ரா பாபா பாலா துரா பாலா ஷதரா லிப்ரா கபலா. உன்னை விட்டு விலகி போன சில தேடி வர போகிறார்கள். உன்னை வேண்டான்னு ஒதுக்கினவர்கள் தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. காரணம் நீ தேவைப்படுவ மோசே, இனி நீ தேவைப்படுவ. உனக்குள் வெளிப்படுகிற அபிஷேகம் இனி தேவைப்படு. நீ உன் ஜெபம் இனி தேவைப்படு. நீ சொல்லுகிற வார்த்தைகள் இனி தேவைப்படு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை நிரூபிக்க போகிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை நிரூபிக்க போகிறார். உன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் உன் கூடாரத்தில் நிறைந்தேற போகிறது. லக்கரபல சந்தரபலப ரிமஹம் பிரகபகதர ரிகபகதரியாத லிப்ரா பாஷகதலரப லிப்ரா பாகதலரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மதிப்பு மாறும், உன் மதிப்பு மாறும், உன் மதிப்பு மாறும். இதே முச்செடி கிட்ட கொண்டு வந்த மோசேட்ட சொல்றா, ஏ செருப்ப கலத்தி போடு. நீ நிற்கிற இடம் சாதாரண இடம் கிடையாது. நீ பார்க்கிறவன் சாதாரணமானவன் கிடையாது. நீ பார்த்து கொண்டிருக்கிறவன் சாதாரணமானவன் கிடையாது. அவளுக்குள் இருக்கிற அபிஷேகம், அவர்களுக்குள் இருக்கிற அபிஷேகம், அவர்களுக்குள் இருக்கிற அபிஷேகம், அவர்களுக்குள் இருக்கிற அபிஷேகம். ராகாபாலா ரிகாபாஷியதர். அதிகாரம், சில அதிகாரத்தை கர்த்தர் உன் கையில கொடுக்கிறார். சில வல்லமை, சில அந்தகார கோட்டைகளை முறியடிக்கிற அதிகாரம், சில எகிப்தின் கோட்டைகளை முறியடிக்கிற அதிகாரம் கர்த்தர் உன் கையில கொடுக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ போராடி செய், நீ போராடு. சில கோட்டைகள் தகரும், நீ போராடு. சில வல்லமைகள் முறியடிக்கப்படும். லக்கரபல ஹந்தர ரிகபகபபா ஷந்தரபா. Glory, glory, glory. For His glory, for His glory, not for my glory, for His glory, for His glory. Glorabala kadara. Hallelujah, 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 hallelujah. சிலர் வாழ்க்கை கர்த்தர் கேட்கிறார், முள்ளே நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. ஆமே, நான் என்னை வெளிப்படுத்துறதுக்கு இந்த பூமியில வேற பாத்திரங்கள் இல்லை, எனக்கு நீ தேவை. பச்சையான நிறைய பாத்திரம் உண்டு, ஆனா நான் அதை தேடி போகல. எனக்கு நீ தான் தேவை. ஆமே, ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமா உன்னை தெரிந்தெடுத்தது நோக்கம் இதுதான். நீ கர்த்தருக்கு தேவை, நீ கர்த்தருக்கு தேவை. உன் நிமித்தமா, உன் நிமித்தமா. ஆமே, இந்த வனாந்தரத்திலே முள்ளாய் வளர பண்ணின உன் நிமித்தமா சிலரை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். முச்செடியிலே தரிசனமான தேவனாலே மோசே அனுப்பப்பட்டார். உன்னை உடைத்தது சிலரை உருவாக்க, உன்னை உடைத்தது சிலரை உருவாக்க. உன் சொந்தங்கள்லாம் சொல்றாங்களா, நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், நீ மட்டும் உடைக்கப்படுற தெரியல அவங்களுக்கு. ஒன்னு உடைக்கிறதுனால அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஒன்னு உடைக்கிறதுனால நல்லா இருக்கிறாங்க. இனி ஒரு கிளைமேட் மாற போகுது. அவர்கள் வாயால் சொல்ல வைக்க போகிறார். உன் சூழ்நிலை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் மகிமையை கர்த்தர் மாற்ற போகிறார்.
உனக்கு நடக்கும் அற்புதத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ரகாபா ஷகராபலா லிப்ராபலா ஷியதரா. சீசன் மாறுது, சீசன் மாறுது, சீசன் மாறுது. இதோ உனக்கான நாட்கள் வருகிறது, இதோ உனக்கான நேரம் வருகிறது. உன்னை குறித்து பேசப்படும் நாட்கள் வருகிறது. காபா ரபா ஹந்தா லரகாபா ரிகாபா கதா ரபா ஷகரா கதா ரிபரா கபலா கதா லிப்ரா கபலா கதா. ஹalleluya, 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 ஹalleluya. மோசேயின் கோல் பல அற்புதங்களை செய்தது. ஆனால் அந்த கோலுக்கு ஒரு அற்புதமே நடக்கல. ஆனால் ஒரு சீசன் வந்துச்சு, ஒரு கோல் துளிருட வச்சார். தாம் தெரிந்து கொண்ட கோலை துளிருட வைத்தார். ஒரு சீசன் உனக்கா இந்த நாளிலே வருகிறது. ஹalleluya. உன்னை சில இடத்துல போட்டதுனால சில நன்மை அனுபவிச்சாங்க, உன்னை சில இடத்துல உடைச்சதுனால சில நன்மை அனுபவிச்சார்கள். இனி சீசன் மாறும், உன்னை பார்க்க வைக்க போகிறார். உன் கோல் துளிர்க்க விடுறதை பார்க்க வைக்க போகிறார். உன் கோல் சாட்சியா நிற்பதை பார்க்க வைக்க போகிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? உனக்குள் வெளிப்படுகிற அபிஷேகம். ஹalleluya. க்ளோரா காபாலா காதா ரிபா ஹம்தர் ரிபா பாபா பாபா ஷக்கதரா பல ரிகாலா கதரியாதா. ஆவியானவரே, for your glory, for his glory. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah, hallelujah. அப்படியே கண்களை மூடியவா, உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில். நான் மறைந்தே இருக்கட்டும் ஆண்டவரே. என்ன அற்புதத்திற்காக அல்ல நான் வந்திருப்பேன். எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு வரல, எனக்கு உங்க மகிமையை காண்பிக்க. அப்படியே கேளுங்க கேளுங்க கேளுங்க, இருதயம் நொறுங்கி கேளுங்க. என்ன முள்ளா வைக்கணும்னா அப்படியே வச்சிருக்க, பரவாயில்ல ஆண்டவரே. என்ன இன்னும் வெட்டணும்னா வெட்டிருங்க, பரவாயில்லப்பா. இன்னும் என்ன நொறுக்கணும்னா நொறுக்கிருங்க, பரவாயில்ல. உங்க மகிமை இதுல வெளிப்படனா, இட்ஸ் ஓகே டாடி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நான் இப்படி நடக்கிறதுனால உங்க மகிமை வெளிப்படணும். இட்ஸ் ஓகே. ரகாபா ஹந்தா ரகாபா கதரா ரிகா ரகாபாலா ஹம்துரு. இத அக்செப்ட் பண்ற உள்ளமே, இன்னைக்கு உன் மேல ஒரு தேவ அபிஷேகம். இத அக்செப்ட் பண்றீங்களா? என்ன இப்படி நடத்துறீங்க, நான் நடத்துங்க. இட்ஸ் ஓகே டாடி. எனக்கு என்ன முள்ளாவே இந்த வனாந்தரத்தில் வைக்கிறீங்களா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நீதான் செலக்டட், நீதான் உன்னத செலக்ட் பண்றார். இந்த வனாந்தரத்திலே பச்சையான செடிகள் அநேகம் உண்டு. தேவன் அதை பார்க்கவில்லை. உன்னை தான் கர்த்தர் செலக்ட் பண்றார், உன்னை தான் கர்த்தர் செலக்ட் பண்றார். அவருடைய அக்கினி ஜுவாலையான அபிஷேகம் உன்மேல் இறங்கும்படி உன்னை தான் கர்த்தர் செலக்ட் பண்றார். அகரபல கரபல பரபர லிகரபல பரபல பரப சந்தரா ரிகபகத ரிபலப ஷதரா ரிபலபர. நீ அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? உன்மேல் கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமையா வல்லமையா. சாதாரணமான அக்கினி அல்ல, அக்கினி ஜுவாலை, அக்கினி ஜுவாலை, அக்கினி ஜுவாலை. ரிகபா ஹந்தா ரகபலப ஷதரா லேப்ரா பாபா 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 ரிகபகதரா. ஹalleluya, ஹalleluya. சிலருடைய ரட்சிப்புக்கு இன்ஷியலா கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். முச்சடியிலே தரிசனமான தேவனாலே, முச்சடியிலே தரிசனமான தேவனாலே, முச்சடியிலே தரிசனமான தேவனாலே, ஆமா முச்சடியிலே தரிசனமான தேவனாலே இது அப்படி ஆயிற்று, இது இப்படி நடந்தது. கர்த்தர் சொல்ல வைக்க போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போட அபிஷேகத்தோட அந்நிய பாஷைகளோட எக்காலத்தை ஊது, எக்காலத்தை ஊது. உனக்கு மேல, உனக்கு
உனக்கு மேல கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. ரகா பகா பகத ரபஹந்தரா ரிகா பகா பாபா துர பலபோ ஷபர பலபலபா லிக்கர பலகர பலபோ உதர பலபோ ஷபர பலபா லிபல பல 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 ரிபல பல 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 உதர ரிக்கர பலகதரா. முச்செடி முழுவது, முச்செடி முழுவது அக்கினி, அக்கினி, அக்கினி. முச்செடி மறைகிறது, அக்கினி ஜுவாலிக்கிறது. முச்செடி மறைகிறது, அக்கினி ஜுவாலிக்கிறது. முச்செடி மறைகிறது, அக்கினி ஜுவாலிக்கிறது. ஜீசஸ், 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 ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன் அடையாளம் மாறும், உன் சீசன் மாறும். இதுவரை இந்த முள்ளு யாருக்கு தேவையில்லை. இதுவரை இந்த முள்ளை யாரும் பார்க்க மாட்டாங்க. இதுவரை இந்த முள்ளை பார்த்தவங்க விலகி போனாங்க. இதோ மாறுகிறது. இனி தேடி வருவார்கள். இனி உன் பெயர் எழுதப்படும், உன் பெயர் பேசப்படும், உன் வார்த்தை கனப்படுத்தப்படும். உனக்கு குளிர்ந்து செயலாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya, ஹalleluya. நல்ல கைகளை தட்டி ஒரு விசை கூட ஆண்டவருக்கு மகிமையா, மகிமையா. லக்கரபல கத ரிமஹந்த லகதரப ரிகரபல கரபலப ஷபரபல பலபலப ரிப்ரகப கத ரிபலப ஷியதர. glory, 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 glory. ரிப்ரகப கத ரிபலப ஷ லிம்ரஹந்த ரகரபலப ஷகதரப. Jesus, Jesus, Jesus. Jesus, Salababara Shantanalariantanare Mamrolariantan Rimamro Salabatara Lara Lara Janara Ye Mamrolariantanare Rimamro Shanamrata Mamrolariantanare. Jesus, 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 Jesus. Glory, hallelujah. Mamro Shemamro Lariantana Rimamala Gariantana Rola 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 Rola. கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு
அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம். என்னை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறீங்க? உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. ஓ யாவே ஹல்லேலூயா, யாவே 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 ரெமம்ரோ லமம்ரே. ஆமென். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் பெருங்காற்று அடங்கி போகும். ஆமென். உங்க நாமம் உயர்த்தும் போது. Come on church, ரெண்டு கைகளை உயர்த்தி சத்தமா நாமத்தை சொல்லுவோம். இயேசுவே உன் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. உன் நாமமே பெருகணும், ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன். ஆமென். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன். விசுவாசத்தோடு சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம். எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரே சத்தமா இயேசுவே சமம்ராகமம்ராதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் பாடுவேன்.
ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். ஒரு வார்த்தை கூட சொல்லி பாடுவோம். சிறைச்சாலை அடைப்பதில்லை. ஆமென். சிறைச்சாலை சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உந்த நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம். ஓஹோ, சிறைச்சாலை glory. எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. எல்லா சிறையிருப்பின் வஸ்திரம் மாற்றப்படுகிறது. காரணம் அவர் நாமத்தை சத்தமாய் சொல்லுவோம். இயேசுவே நாமம் உங்க நாமம் எல்லாரும் அப்படியே கைகளை அசைத்து ஹalleluya hallelujah hallelujah worship him Yahweh Yahweh hallelujah Yahweh hallelujah hallelujah அப்படியே worship பண்ணுங்க. ஓரமாமா பரலோக சாயல் வெளிப்படுகிறது. பரலோக சாயல் வெளிப்படுகிறது. ஆவியானவர் அசைவாடுகிறார். இயேசு மகிமைப்படுகிறார். பிதா மகிழுகிறார். ஆவியானவர் அசைவாடுகிறார். இயேசு மகிமைப்படுகிறார். பிதா மகிழுகிறார். யாவே ஹாலே யாவே ஹாலே. ஆவியானவர் அசைவாடுகிறார். இயேசு மகிமைப்படுகிறார். பிதா மகிழுகிறார். ரே மாமா கமா மாமா சந்தனலரே யாவே ஹாலே ஹalleluya. நல்ல கைகளை தட்டி விட்டுறக்கூடாது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என் பெயர் புழுதியில் அல்ல, என் பெயர் புஸ்தகத்தில் மட்டுமே எழுதப்படுவதாக. ஆண்டவரே, நம்ம இழந்து வாங்கி இருக்கிறோம் நிறைய இல்ல. சில புதிய அனுபவத்தை கர்த்தர் திரும்ப தந்திருக்கிறார். நீ கூட நினைச்ச இனி எல்லாம் என்ன சான்ஸே கிடையாது, ஆனா திருப்பி லைனுக்குள்ள கொண்டு வந்துட்டார். இனி விட்டுறக்கூடாது. இனி அவருடைய வீட்டில் கொண்டு வந்து விடுறது வரைக்கும் விடாமல் விடாமல். எத்தனை முறை என்னை மன்னிப்பீரோ, எப்படி என் நெஞ்சில் இடம் கேட்பீரோ, மறுதலித்தும் மறுவாய்ப்பென கழித்தீர். மகன் என்று மனதார அழைக்கின்றீர். மறுபடி மறுபடி நான் பாவத்தில் விழுந்தும் மாறுவேன் ஒரு நாள் என காத்திருந்தீர். இனியும் தாமதிப்பதில்லை. இனி நான் உங்க செல்ல பிள்ளை. இனியும் தாமதிப்பதில்லை. இனி நான் உங்க செல்ல பிள்ளை.
அருகே உம்மை வைத்து கொண்டே நான் பாவம் செய்த நேரம் என்ன நினைத்தீரோ? இதயம் நாம் உமக்கு சொந்தம் என்று நான் அதை அறிந்தும் கெடுத்தே. எப்படி பொறுத்தீரோ நினைத்து பார்க்கிறே. உணர்ந்து சொல்கிறே. இனியும் தாமதிப்பதில்லை. இனி நான் உங்க செல்ல பிள்ளை. இனியும் தாமதிப்பதில்லை. இனி நான் உங்க செல்ல. ஆமென். இனி நான் பழைய மனிதனில்லை. அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை. ரெண்டு கைகளை உயர்த்தி, இனி நான் பழைய மனிதனில்லை. அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை. ஓ இனி நான் பழைய மனிதனில். அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை. ஆமென். இனி நான் பழைய மனிதனில்லை. அப்பா நான் உங்க செல்ல. இளைய குமாரன் தகப்பனிடத்துல திரும்பி வந்தது, நீங்க எனக்கு தந்தது பத்தலன்னு சண்டை போடுறதுக்கல்ல. சில பிள்ளைங்க வீட்டுக்கு திரும்பி வருவாங்க சண்டை போடுறதுக்கு. நீங்க எனக்கு என்ன தந்திருக்கிறீங்க, அவளுக்கு என்ன கொடுத்திருக்கிறீங்க? ஆமே. நியாயப்படி உனக்கு தந்ததை தந்திருக்கவே கூடாது. திரும்ப பெற்றோர், வயசான பெற்றோர்கிட்ட வருவாங்க, சண்டை போடுறதுக்குன்னே வருவாங்க. இந்த இளையகுமாரன் திரும்ப வந்தது சண்டை போடுறதுக்கல்ல. அப்பா உங்க கூட அவன் வரும்போது என்ன சொல்லிட்டு வரான்? உங்க பிள்ளையா? சான்ஸே இல்லப்பா. வேலைக்காரர்களில் வருவான். என்ன நீங்க அடிமையா வச்சுக்குவீங்களா? கேட்கும் போதே கழுத்துல அப்படி கட்டி அணைச்சிட்டு அப்பா அவனை பார்த்து சொல்றான், நான் எந்த வேலைக்காரன் இப்படி கட்டி பிடிச்சிருக்கிறேன்? எத்தனை முறை என்னை மன்னிப்பீரோ? எப்படி என் நெஞ்சில் இடம் கேட்பீரோ? மறுதலித்தும் மறுவாய்ப்ப. யூதாசுக்கு மறுவாய்ப்பு கொடுக்கப்பட்டதா? அப்சலோமுக்கு மறுவாய்ப்பு கொடுக்கப்பட்டதா? ஏசாவுக்கு மறுவாய்ப்பு கொடுக்கப்பட்டதா? ஒரு முறையா இருமுறையா? இந்த இடத்துல எத்தனை பேர் வெட்கப்படாம சொல்லுவீங்க, நான் மறுவாய்ப்பை பெற்று வந்திருக்கிறேன்? முதல்ல நான் தான் கை தூக்குவேன். மறுவாய்ப்பு, சான்ஸ். பனிஷ் பண்ணுவார். அதாவது யூதர்கள்லாம் என்ன பார்த்தாங்கன்னா, இவர் கல்லெடுத்து எறிவார், இவர் சான்ஸ் கொடுக்கிறார், இவர் கிருபையை தூக்கி எறிகிறார். ஆமே. நீ எப்படிப்பா சாகாம இருக்கிற? அவர் கல்லெறிவார்னு பார்த்தேன், கிருபையை தூக்கி. இனியும் தாமதி. கைகளை உயர்த்தி, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை. அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை. இனியும் தாமதிப்பதில்லை. அப்பா நான். எத்தனை முறை என்னை மன்னிப்பீரோ? எப்படி என் நெஞ்சில் இடம் கேட்பீரோ? மறுதலித்தோ மறுவாய்ப்பன கழித்தேன். மகன் என்று மனதார அழைக்கிறேன். மறுபடி நான் மாறுவேன் ஒரு நாள் என காத்திருந்தேன். கைகளை உயர்த்தி, இனியும் தாமதிப்பதில்லை. நான் உங்க செல்ல பிள்ளை. இனியும்
சத்தம் அப்பா அப்பா நான் உங்க செல்ல இனியும் தாமதிப்பதில்லை இனியும் அப்பான்னு சொல்லுங்க அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை இனியும் ஆமென் அப்படியே கைகளை உயர்த்தி நின் மகா கிருபைக்கா നിന്നെ ഞാൻ ആമേൻ നിൻ മഹാ കൃപയ്ക്കായി നിന്നെ ഞാൻ ഓ നിൻ മഹാ നിന്നെ ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നു നിൻ മഹാ அப்படியே சொல்லுங்க இனியும் இனி நான் பழைய மனிதன் இல்லை இனி நான் பழைய மனிதன் சொல்லுங்க அப்பா அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை ஆமென் இனி நான் பழைய மனுஷன் அப்பா இனி நான் பழைய மனுஷன் இல்லை இனி நான் Apana glory glory inina amen நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை